அவனுக்கு நல்ல காலம். அப்ப நமக்கு தீய காலம் பகவானிடத்திலிருந்து வெறுப்போடு இருந்த போது, நமக்கு நல்ல காலம் அவனிடத்தில் ஈடுபாடு கிடைத்த அன்று. இது ஒரு பக்கம் நம்ம கிட்டேருந்து பார்த்துப்போம். மற்றொரு பக்கத்தில் அவனுடைய கோணத்திலேருந்து பார்த்தோம்னா நாம இப்படியே உழன்று கொண்டிருக்கிறோமேன்னு பகவான் பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். சம்சாரேஷு நராதமான் தானஹன் துஷதூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரிஷேவ யோனிஷு. நரகத்திலே கொண்டு போய் அவனை தள்ளுகிறேன், அசுர யோனியிலே பிடித்து தள்ளுகிறேன். கண்ணன் ரொம்ப கோபமா சொல்றார். அவர் ரொம்ப சிரிச்சுட்டே பேசக்கூடியவர், வேடிக்கை விளையாட்டு இப்படியே வாழ்நாளையே கிடைச்சவர். ராமன் கோபமாக பேசினாலாவது கொஞ்சம் புரியிறாப்பில் இருக்கும். அவர் அப்படிலாம் பேசினதே இல்லை. இருந்தாலும் கண்ணன்னா வேடிக்கை சிரிப்பு அட்டகாசம் இப்படியே தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருக்கு என்ன கோபம் வந்ததோ கண்ணனுக்கு தெரியல. யார் ஒருத்தன் சம்சாரிகளுக்குள்ளே நரர்களுக்குள்ள அதமனாக இருக்கிறானோ, தானகம் துஷத குரூரானு, என்னை எவன் துவேஷிக்கிறானோ, எவன் குரூர மனசு படைத்தவனோ, எவன் சம்சாரத்தை விட்டு விலக ஆசையே இல்லாதவனோ, அவனை அர்ஜுனா திரும்ப திரும்ப நரகம் என்னும் படுகுழியிலே பிடித்து தள்ளுகிறேன். தானகம் துஷத கூறானு சம்சாரேஷு நராதமானு க்ஷிபாமி. அவனை அந்த படுகுழியிலேருந்து நான் வெளியில் வர விடுறதில்லை. திரும்ப திரும்ப அசுரயோனியிலே பிறக்க வைத்து புண்ணிய வாசனே இல்லாமல் அடிச்சுடுறேன். ரொம்ப கோபமாக பேசுகிறார். அர்ஜுனன் பயந்தே போனான். இப்படி கண்ணன் சொல்லிட்டா நாம என்னைக்கு உஜ்ஜீவனத்தை அடைய? இது ஒரு ஸ்லோகம். க்ஷிபாமி, அப்போ நான் உன்னை படுகுழியில் தள்ளுறேன்னு சொன்னது அதெல்லாம் நமக்கு முற்காலம். இப்போ ஒரு காலம் இருக்குது. 9வது அத்தியாயத்தில் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி அதை மறுபடியும் 10வது அத்தியாயத்திலே பெருமான் தெரிவிக்கிறான். அதாவது 3 ஸ்லோகங்கள். 3 ஸ்லோகத்தில் நடு ஸ்லோகத்தை தான் பெரியவாச்சானல் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கார். அதில் முதல் ஸ்லோகம் மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் பக்தியா நித்தியயுக்தாக உபாசத்தே. ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். மச்சித்தாக, யார் ஒருத்தன் சித்தத்தை என்னிடத்தில் லயிக்க விட்டானோ, மத்கத பிராணாக, நானின்றி உயிரே வாழமாட்டானோ, போதயந்த பரஸ்பரம், என் கதைகளை ஒத்தருக்கொத்த நன்கு சொல்லிக் கொள்ளுகிறானோ, மச்சித்தாக மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தச்ச, என் கதையை ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டு துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, அப்படி ஆனந்தமாக துஷ்யந்தி ரமந்தி, ஆனந்தப்படுகிறார்கள், சிரிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்னை பற்றியே நினைத்து நானின்றி உயிர் வாழ இயலாதவனாய் என் கதைகளையே ஒத்தனுக்கொத்தன் பேசிக்கொண்டு யார் இருக்க ஆரம்பிச்சுட்டானோ. இது முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே. தேஷாம், கீழ் ஸ்லோகத்தில் சொன்னபடி இருக்கும் அவர்களுக்கு, சததயுக்தானாம், என்னோட எப்போதும் சேர்ந்திருக்க வேணும்னு ஆசைப்படைத்தவர்களுக்கு, பஜதாம் பஜதாம், என்னிடத்திலே பக்தி பண்ணுபவர்களுக்கு, பிரீதிபூர்வகம் ததாமி, அவனுக்கு பிரீதியோடு கொடுக்கிறேன். எதை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார்? புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே, அவனுக்கு புத்தியோகத்தை கொடுக்கிறேன். அங்க புத்தியோகம்ங்கிறது பரஜானமாகிற புத்தியோகம். பக்தியை 3 படிகளாக பிரிப்பர்கள். பரபக்தி, பரஜான, பரமபக்தி. பரபக்திங்கிறது முதல் நிலை, பரஜானம்ங்கிறது 2வது நிலை, பரமபக்திங்கிறது 3வது நிலை. இந்த 3 நிலைகளுக்கு வேறுபாடு. அறிகை, காண்கை, அடைகை. பகவானை பற்றி அறிகை முதல் நிலை, அவரை காண்கை 2வது நிலை, அவரை அடைந்து விடுகை 3வது நிலை. ஞான தரிசன பிராப்தி அவஸ்தா விசேஷங்கள். முதலிலே அறிகை ஞானம், தரிசனம் காண்கை, அடைகை 3வது. பகவானை பற்றி நிறைய கேள்விப்பட்டு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அவனை தியானிக்க 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 கண்ணை மூடிண்டா நாம் கண் முன்னாடி பிரத்யக்ஷமாக சேவை சாதிச்சிருவார். அதுதான் காண்கை. இதுக்கு பரஜானம்னு பேர். இதுக்கு தரிசன சமானாகாரமான சாட்சா்காரம்னு பேர். மோட்சத்தை அடையறதுக்கு முன்னாடி இது ஏற்படும், அதுக்கப்புறம் மோட்சம் கிடைச்சிடும். மோட்சம் கிடைஞ்சு அவரோட சேர்ந்து அனுபவிக்கிற மூலியம் அதற்கு பரமபக்தின்னு பேர். அப்ப பரபக்தி, பரஜான, பரமபக்தி. ததாமி புத்தியோகம், அவனுக்கு அந்த புத்தியோகரமாகிற பரஜானத்தை, அதாவது நேரே என்னையே காட்சியாக கொடுத்து விடுகிறேன். அப்ப நேற்று வரை அந்த காட்சி இல்லை, இன்னைக்கு அந்த காட்சி கிட்டி விட்டது. அதைத்தான் ததாமி புத்தி யோகம், அவனுக்கு கொடுக்கிறேன்னு பெருமாள் சொல்றார். பெரியவாச்சனில் சாதித்தார். இவரே தானே க்ஷிபாமி நரகம்னு சொன்னார், அவரே ததாமி புத்தி யோகம்ங்கிறாரே, அவரே தானே இத்த சொல்றாருனா அது காலம் வேறே, இது காலம் வேறே. அவர் க்ஷிபாபின்னு சொன்ன காலம் நேற்று வரை நான் பட்ட காலம், அவன் ததாமின்னு சொன்ன காலம் இன்றைய காலம், மார்கழி மாசத்து காலம். ஏன்னால் இந்த இத்தனை பெண்டிர்களையும், இடைக்குலத்து பெண்டிர்களை கண்ணனை பார்க்கவே கூடாதுன்னு மாடியில் போட்டு பூட்டி வச்சுட்டா. அதனால இவாளுக்கெல்லாம் ஒரே வருத்தம், இது என்ன வாடினேன் வாடியா இருக்கே, இப்படி வச்சு உங்கள் திருவங்கி ஆழ்வாருக்கு இந்த காலம் வந்தது.
நேற்று வரை காலம் வாடினேன் வாடி, இன்று வரை காலம் கூடினேன் கூடி. நேற்று வரைக்கும் வாடினேன் வாடினா அது தீய காலம், பெருமான கிடைக்கவே இல்லையோ. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடம்பியில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடும் யாரிடத்திலேயோ கடந்தேன். இன்னைக்கு நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாடின காலம் இன்றைய காலம், வாடிய காலம் நேற்றைய காலம். நேற்றைய காலம் வாடுறது க்ஷிபாமியாலே, இன்றைய காலம் கூடினது ததாமியாலே. ஆக பெருமான் தள்ளி விட்டுட்ட காலம் நேற்று, பெருமான் கொடுக்கிறேன் ஒத்துண்ட காலம் இன்று. நேற்று வரை காலம் நம்மாழ்வார் சாதித்தார். கையார் சக்கரத்தென் கருவாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார் ஐயோ கண்ணபிரான் அறையோ எனி போனாலே. 5ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசனம். பெரியவாச்சான் திருப்பா வியாக்கியானத்தில் சொன்னார், கையார சக்கரத்துக்கு முற்காலம் எல்லாம் க்ஷிபாமிங்கிற காலம், கையார சக்கரத்திலிருந்து காலம் ததாமிங்கிற காலம். கையார சக்கரத்துக்கு முன்னாடி, கையார சக்கரத்துக்கு பின்னாடியா? கிமு கிபி கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னது கைமு கைபி? இப்போ ஏன்னா கையார சக்கரத்துக்கு முன், கையார சக்கரத்துக்கு பின். கையார சக்கரத்துக்கு முன்னாடி காலம்னா பொய்யே. ஆழ்வார் பாட்டில் என்ன சொல்றார்? பொய் கையார சக்கரத்தின் கருமாணிக்கமே என்னென்னு பொய்யே கைம சொல்லி புறமே புறமே ஆடி. பொய் பேசிந்தேன், கைம பேசிந்தேன், எங்கெங்கேயோ தவிச்சிருந்தேன். இது நேற்று வரை. ஆனா இன்று மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார். உன்னுடைய அனுகிரகத்தாலே மெய் பெற்று போனேன். நான் பொய் சொல்லி கண்டபடிக்கு திரிந்த காலம் நேற்றைய காலம். இன்னும் நீ அனுகிரகித்தபடியாலே மெய்யே பெற்று போன காலம் அது இன்றைய காலம். அப்ப நேற்றைய காலத்துக்கு இன்றைய காலத்துக்கும் நம்மாழ்வார் அங்க வியாக்கியானம் பண்ணார். அந்த காலம் வந்துடுத்துனா நீர் என்ன செய்வீர்னு ஆழ்வாரை கேட்டோம். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகொலரவி திருவேங்கடத்து எழில்கள் சோதி எந்த தந்த தந்தைக்கே எக்காலத்திலும் பெருமானுக்கு அடிமை செய்தே செய்வேன் ஆழ்வார் பிரார்த்தித்தார். எந்த காலத்தில் அது நடக்க வேணும், அந்த காலத்தில் உமக்கு என்ன நடக்கும்னு கேட்டோம். அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொன்னார், எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. மிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கனி. சோழசிம்மபுரத்திலே யோக நரசிம்ம சுவாமியாக பெருமான் சிவசாதிக்கிறான். தக்கானை கடிகை தடன் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மறையை தக்கானை கடிகை தடன் குன்னின் மிசை இருந்த அக்காரக்கனின்னு திருமங்கையாழ்வார் சாதித்தார். தக்கான் குளக்கரையிலே பெரிய கடிகாச்சலம்ங்கிற மலைக்கு மேலே யோக நரசிம்ம சுவாமியாக பெருமான் சிவசாதிக்கிறான். அவர் தான் அக்காரக்கனி. அம்மாழ்வார் பிராசுரத்தில் பிரார்த்திக்கிறார், எக்காலத்தந்தையா என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன். திரும்ப திரும்ப காலத்தை பற்றியே சொல்றார் பாருங்க. எக்காலத்து, எந்த காலத்திலையும் ஒண்ணுதான் என்னுடைய பிரார்த்தனை, என்னுள் மண்ணில், என் மனத்துக்குள்ளே நீ எழுந்தருளி இருந்துட்டு மற்ற காலத்துல வெளியில போக மாட்டேன்னு சொல்லிடு. அது ஒன்றை மட்டும்தான் அடியும் பிரார்த்திக்கிறேன். அப்ப மனசில் பகவான் இல்லாத காலம் தீய காலம், மனதில் பெருமான் வந்து குடிபுகுந்த காலம் நல்ல காலம். அப்படின்னா பெருமாள் மனசுல இல்லாத காலம் கூட உண்டோன்னா எக்காலத்திலும் பகவான் இருக்கிறான்கிறார் ஆழ்வார். அவர் வெளியில போடவே இல்லை, ஆனா இருக்கிறான்கிறத அடியேன் அனுமதித்த காலம் நற்காலம். நேற்று வரை அதை ஏற்றுக்கும் இல்லை. நான் வான்னு கூப்பிட வேண்டாம், வந்துட்டார். வந்த பிற்பாடாவது விழுந்து சேவிச்சு சரி வந்தீரேன்னு சொல்ல வேண்டாமா? நாம அதுவும் பண்ணலன்னா நிஜமாவே ஒரு சுவாமியை நாம போய் கூட்டின்னு வந்திருக்கணும். கூட்டின்னு வரல, அவரா வந்துட்டார். வந்த பிற்பாடு மரியாதை தோற்ற இருன்னு நம்ம இல்லையோ. ஆர் வர சொன்னார்னா நாம பகவான் இடத்துல அப்படிதான் பண்ணிருக்கோம். அவர் எப்போதும் உள்ளுக்குள்ள இருக்கார். ஆனா அதை ஒத்தே கொள்ளாமல், அதை வரவேற்காமல் இருந்துடுற முறை அப்படி இல்லாமல், எக்காலத்தந்தையாய் என்னுள் மண்ணில் மற்றெக்காலத்திலும் யாதொன்னும் வேண்டேன் மிக்கார் வேத விமலர் விழுங்கும் ஆழ்வார் பாசுரம். இதே விஷயத்தை திருநாராயணபுரத்துக்காக 4ஆம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரத்தை ராமானுஜர் சமர்ப்பித்து வைத்தார். அதாவது, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரன் தாள் காலம் பெறச் சிந்தித்து மின். காலம் பெறச் சிந்தித்து மின். காலம் எவ்வளவு முக்கியம்னு ஆழ்வாரங்க உணர்த்துறார். நாழி கடத்திடாதீங்கோ, ரொம்ப ஏற்கனவே கடத்திட்டோம். இப்போ இனிமே நாடி ரொம்ப தூரம் மிச்சம் இல்லை. ஏன் இவர்கள்லாம் அவசரப்படுறாள்னா, இப்போ தானே வயசு 35 ஆச்சு, இனிமேல் மெதுவாக தெரிஞ்சுட்டா போச்சே, பகவத் விஷயத்துக்கு 60 வயசுக்கு வந்தா போறாதான்வா. 35 மட்டும்தான் நம்ம கண்ணில் படுறதே தவிர அனாதி மாயையா சுப்தா, அனாதி காலமாக எத்தனை பிறவி எடுத்து இவனுக்கு இப்போ வயசாயிருக்கு. நாம் இந்த ஒரு பிறவியை மட்டும் கணக்கில் வச்சுன்னு லாபம் இல்லை. எத்தனை பிறவியா பெருமான் காத்துண்டே இருக்கார். நமக்கு தோணும் 35 வயசுன்னு விட்டு,
அவர் எவ்வளவோ நாளாக காத்துட்டு இருக்காரோ இல்லையோ, அதனால தான் அவசரப்படுறார் ஆழ்வார். காலம்பெற சிந்தித்துமின், காலத்தை விட்டுவிட்டா அப்புறம் கிடைக்காது. பொன் போன்றது காலம். கண்ட விஷயங்கள் அதை பேசி காலத்தை கழிச்சுடாமல் கண்கண்ட பகவானை பற்றியே பேசி கழிக்க வேணும். திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தித்துமின். காலம்பெறன சீக்கிரமான அர்த்தம். ஒருவேளை நம்மாழ்வார் காலம்பரங்கிறாரே, நம்ம ஊர்ல காலம்பரன்னு என்ன அர்த்தம்? விடியற் கார்த்தாலேன்னு தான் அர்த்தம். காலம்பரம் வந்துருங்கோ அப்படின்னா கார்த்தால 4:30 மணிக்கு வந்துருங்கோ. நீங்க திருநாராயணபுரத்து பெருமாளுக்காக இந்த பாசுரம் அங்க காலம்பெறான்னு 4:05 போய் நின்றுனா அந்த பெருமாளுக்கு விஸ்வரூபமே 9 மணிக்கு. ஆழ்வார் காலம்பெற சிந்தித்துமின்னு பாடியிருக்காருன்னா அவருக்கு பேரே செல்லப்பிள்ளை, எதிராஜ சம்பத்குமார் ரொல்லியோ. அவர் சீக்கிரம்லாம் எழுந்திருக்கவே மாட்டார். அவர் 9 மணிக்கு எழுந்திருப்பார், 7:30 மணிக்கு ராத்திரி படுத்துனுடுவார். அந்த விதேச கதவே சாத்திடுவா. 7:30 பெருமாளுக்கு பேகுமந்திர சாய்ச்சாச்சுன்னு விடுவா. கார்த்தால 7:30 9 மணிக்கு வாங்கும். நிதானமாக தான் பெருமாள் விஸ்வரூபமே கண்டருள்வார். ஏன்னா ராமானுஜருடைய மடியில் உட்கார்ந்து அடிய செல்லப்பிள்ளை என்ன அவரால் அணைக்கப்பட்டவர் இல்லையோ. அப்போ ஆழ்வார் காலம்பெறான்னு சொல்லிட்டாரேன்னா இது ஆழ்வார் ஊர் பாஷை, இது திருநாராயணபுரத்து பாஷை இல்லை. இது நாம ஊர் பாஷைன்னா காலம்பெறனா காலங்கார்த்தாலேன்னு அர்த்தம். காலம் பெறனா சீக்கிரமாகன்னு அர்த்தம். அவ்வளவுதானே தவிர விடியற்காலைன்னு பொருள் அல்ல. காலம் பெற காலம் பொழுது வீணாகி போய்விடாமல் காலம் சத்தை பெறும்படிக்கு வாருங்கோள் காலம் பெற சிந்தித்துமின்னு பிரார்த்திக்கிறார். ஒரு மனுஷனுடைய காலத்துல என்னென்னலாம் வேறுபாடு இருக்கும். ராமன் காட்டுக்கு ஏகினான், காட்டிலே சீதையை தொலைத்தான், சீதையை தேடி தேடி அலைந்தான். அப்புறம் சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்டது. நல்லா மனசுல வாங்கிக்கோ. ராமன் சீதையை தேடி தேடி அலைஞ்ச காலம், அப்புறம் சுக்ரீவனுடைய நட்பு ஏற்பட்ட காலம், அப்புறம் மால்யவான்ல 4 மாசம் காத்துட்டு இருந்தாரோ இல்லையோ. குறுக்க மழைக்காலம் வந்துடுச்சு. அப்போ குரங்குகள் அனுப்பிச்சு தெற்கையும் போக முடியல, வடக்கையும் போக முடியல, காத்துட்டு இருந்தார் 4 மாசம். அது 4 மாசத்துக்கு பிற்பாடு ஹனுமான் போனார், பார்த்துட்டு திரும்பி வந்துட்டார். இன்னுதான் விஷயம்னு சொல்லிட்டார். அப்புறம் திரும்ப போய் 7 நாட்கள் யுத்தம் பண்ண காலம். யுத்தம் பண்ணி முடிச்ச பிற்பாடு சீதையை அடைஞ்சுட்ட காலம். இந்த 4 காலம் நன்னா தெரியுது. ராமன் தேடிய காலம், ராமன் சுக்ரீவனுடைய நட்பு கொண்ட காலம், ராமன் காத்திருந்த காலம், சண்டையிட்ட காலம், அடைந்த காலம். 5 காலங்கள் ராமாயணத்தில் தெளிவாக உள்ளன. அதே போல நாம் முதல்ல சீதையை தொலைச்சுட்டு தேடுற மாதிரி தான் பெருமானை தொலைச்சுட்டு எங்கேன்னே தெரியாம தேடிண்டே இருக்கும். எங்க போகணும், எதை பண்ணணும்னு எத்தத்தின்னா பித்தம் தெரியும்னு அலைஞ்சின்னு இருக்க முடியும். அதாவது வெண்ணிய வேண்டி வீழ்பொரு கிணங்கின்னு இருந்த காலம். நாம் தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கெட்டத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபடுகிற காலம். நம்ம இன்னான்னு மறந்து போட்டோம், பகவானை இன்னான்னு மறந்து போட்டோம். அவரை மறந்தது ஆச்சரியம் இல்லை, மறந்தோங்கிற வருத்தம் கூட இல்லாமல் இருக்க முடியும். தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து, ஈஸ்வரனுடைய கைங்கரியத்தை இழந்துட்டு ஆனா இழந்தோங்கிற வருத்தமே இல்லாமல் பశ్చాத்தாபப்படாம வாழ்பவன் தான் சம்சாரி என்கிறார். அப்படித்தான் ராமன் தொலைச்சுட்டு அங்கே இங்கேன்னு அலைஞ்சுட்டே இருந்த காலம். அப்புறம் சுக்ரீவனுடைய தோழமை ஹனுமானோட தோழமை நடந்தா. அவாதானே இப்ப தொலைஞ்சு போன சீதையை மீட்டு கொடுக்க போறா. அதே போல நாம் ஆச்சாரிய சமாசேனம் பண்ணுகிற காலம்தான் ராமன் சுக்ரீவன் ஹனுமானோட தோழமை கொண்ட காலம். ஏன்னா நமக்கு இனிமே ஆச்சாரிய சமாசேனம் ஆயிடுத்துன்னு அவர் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் இல்லையோ. நான் எப்படியோ தேடிந்தேன், இப்போ இனிமே ஆச்சாரியனோட சமாசேனம் நமக்கு நடந்து போச்சு, கிடைச்சாச்சுன்னா. ஆனா அடுத்த நாள் மோட்சம் கிடைக்கிறது இல்லை. மால்யவான்ல 4 மாசம் காத்துட்டு இருக்கணுமே, ராமன் காத்திருந்தாரோ இல்லையோ. அதை போல நாமும் ஆச்சாரிய சமாசேனமும் பண்ணினுட்டோம் என்று கிடைக்குமோன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கமோ இல்லையோ. அந்த எதிர்பார்க்கிற காலம்தான் 4 மாசம் மால்யவான்ல ராமன் காத்துட்டு இருந்த காலம். காத்துனுட்ட உடனே அப்படியே சீத்தை கிடைச்சிடல. இப்போ போராட்டம் இருந்தது பாருங்க, 7 நாட்கள் ராவணனோட போராட வேண்டியிருந்தது இல்லையோ. அதே போல இந்த சரீரத்தை தொலைச்சாத்தான் மோட்சம். அதற்காக சரீரம் தொலைக்கிறதுக்கு ஆத்மா போராடுறான் பாருங்க. அது கடைசி காலம் வந்து இது எப்படியாவது இந்த ஆத்மா சரீரத்திலேருந்து வெளியில வந்துவிடணும். ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவிக்கிறார், வாயில் அட்டிய கஞ்சியும் கடைவாய் வழி சோர. இவன் படுத்துட்டு இருக்கிறச்சே பக்கத்துல பிள்ளை மனைவி பொண்ணு எல்லாரும் நின்றுட்டு இருக்கா. ஏதானும் கொடுத்து இவனை தேய்ச்சி விடலாமா அப்படிங்கிறதுக்காக இப்போ என்னென்னமோ உபகரணங்கள்லாம் வைக்கிறா பாருங்க. இந்த கருவி எல்லாத்தையும் வச்சா ஆத்மா அங்கே போராடின்னு இருக்கு. இப்போ நம்மளை வெளியில போக ஒட்டாம இவன் தடுத்துட்டு இருக்கான். நம்ம எப்போ போய் அங்கே பரமாத்மாவை அடைய போறோம்னு நாம காத்துட்டு இருக்கோம். இந்த போராட்டம் 7 நாள் போராட்டம். ராமன் ராவணனோட யுத்தம் புரிந்தானோ இல்லையோ. அதை போல நாம இந்த ஆத்மா வெளியில வர்றதுக்காக படுகிற பாடு. நம்முடைய கண்ணு சொருகி போறது, நாக்கு குழன்று போறது, பேசுறதுக்கு வாய் எடுக்கல, ஏதானும் எங்கெங்க கடன் வச்சிருக்கான் சொத்து வச்சிருக்கான்னு கேட்டுக்கணும். அப்படிங்கிறதுக்காக வாயில கொஞ்சம் கத்தி அப்படி கஞ்சியை குத்தி பார்ப்பாளாம். அது பல்லுக்கு இடுக்கல போகாம இப்போ வெளியில வந்து வடிகிறது. கண்கள்லாம் சொருகி போச்சு, காதெல்லாம் ஒண்ணுமே இருக்கல, கால் நடுங்கி போறது, குரல் எழுந்து பேசுறதுக்கு பார்க்கறான்.
பேசுறதுக்கு முடியல. இந்த சிரமதசாம் போராட்டமான தசை. அப்புறம் அஸ்மாத் சரீராது உத்தாய பரஞ்சோதிர் உபசம்பத்திய ஸ்வேன ரூபேண அபினிஷ்பத்தியதே என்ன போராட்டத்துக்கு பிறகு சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியில புறப்படுறார். நேர அர்ச்சராதி மார்க்கத்தில் போய் மோட்சத்தை அடைந்து விடுகிறான். அது ராமன் சீதை அடைந்து புஷ்ப விமானத்தில் அமர்த்தி கொண்டு அயோத்தியை நோக்கி